வீட்டில் கஷ்டமா இருக்கும்போது எங்க அப்பா வந்து சொந்தக்காரங்க யார்கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அன்னைக்கு யாரும் தரல. அஸ்லேட்டா இருக்கும்போது என் தேவைக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படும் ஒரு 200 ரூபான்னு கேட்டபோது யாருமே தரல. இன்னைக்கு பேப்பர்ல எழுந்த ஒரு கதையை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இவ்வளவு கோடியில படம் பண்ணும்போது நான் எப்படி இதை வச்சுக்கிட்டு நிதானமா இருக்க முடியும்? ஸோ அந்த பரபரப்புல இவருக்கு இன்னொன்று நான் பார்த்துருக்கேன். டே பை டே வந்து ஒவ்வொரு நாளுக்கு உண்டான செலவு எவ்வளோன்னு இவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாப்ல. அதாவது பட்ஜெட் போட்டு கொடுத்ததுல அது ரெட்டு ஆகாமல் பார்த்துப்பாரு. கரெக்டாக எக்ஸாக்ட் இல்லை அதோட கம்மியாக செலவு பண்ணணும், அதோட கூடிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக முடிஞ்சவளுக்கு எவ்வளோ ப்ரொடியூசருக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல நான் ஒரு நாள் அது பார்த்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதை நான் நிறைய டேரக்டர் சொன்னேன். நான் தயவுசெஞ்சு இந்த பழக்கம் வந்து நமக்கே வந்து செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணிக்க உதவும். என் கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது துபாயில் இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். நான் அவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவன் டெய்லி ஆகிற செலவு எழுதுவான். வேலை தேடி தான் வந்தான். அவன் டெய்லி அவர் எக்ஸ்பென்ஸ் எழுதும்போது வந்து நான் கிண்டல் பண்ணுவேன், என்னடா இது வேலை இது அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னான், நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு நான் எழுதும்போது அடுத்த நாள் செலவை நானே கண்ட்ரோல் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த பழக்கம் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு விட்ட பார்த்தேன். இன்னொருத்தர் பணம் அப்படிலாம் இல்லாமல் என்னை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்காருங்க, ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாரு. ஆனால் அதுக்காக ஒருத்தரையும் தூங்க விடாமல் டார்ச்சர் நான் அதுக்கு இது சும்மா கவர் பண்ணுறதுக்காக பேசுறதுனால இருந்தாலும் இந்த மனுஷனோட டார்ச்சராக இருந்தது. ஆனால் இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்.